கருத்தியல் எதை சொல்றீங்க நீங்க? புசி ஆனந்த் ஒரு வார்த்தையை தவறா ப்ரொனவுன்ஸ் பண்றாரு, அத நீங்க ஒரு மாதிரி கிண்டல் கேலி பண்றீங்க. அது எப்படி கருத்தியலான ஒரு போரா இருக்கும்? இதுக்கு முன்னாடி நான் கருத்தியலா போட்டதுக்கு எனக்கு கருத்தியலான ரிப்ளையா வந்தது இல்ல. இந்த மாதிரி நீங்க பண்ணும்போது அவங்க இருந்து எப்படி அதே மாதிரியான ஒரு இல்ல வைஷ்ணவி ஆரம்ப கட்டத்துல இருந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. வைஷ்ணவியும் ஆரம்ப காலகட்டத்துல வந்துட்டு கருத்தியல் ரீதியான கேள்விகளை தான் எழுப்பிட்டு இருந்தேன். அண்ட் இப்ப நான் விர்ச்சுவல் வாரியர்ஸ் மாதிரி அவதூறான வார்த்தைகளை எதுவுமே போட்டு திரு புஷி ஆனந்த் அவர்களை ட்வீட் பண்ண கிடையாது. இல்ல நீங்க வட்ட செயலாளர்னு சொல்லி ஒருத்தர் ஒரு வீடியோ போடுறாரு, அத நீங்க கோட் ட்வீட் பண்ணி உங்க ஹேண்டில் இருந்து ஏங்க வட்ட செயலாளருங்கிறதுல அவதூறான வார்த்தை எதுவும் இல்லையே. விஜய் நாங்க கேவலமா மாஃப் பண்ண கிடையாது, அவரை வந்துட்டு அவதூறான வார்த்தை பயன்படுத்த கிடையாது. அது ஒரு காமிக்கல் வீடியோ. நானும் இப்ப எனக்கும் மீன் போடுறாங்க, நான் மீன் ட்ரோல் பண்ணல அப்படின்னு சொல்ல வரல. நிறைய யூடியூப் சேனல்ஸ் பண்றாங்க, நிறைய சோசியல் மீடியாஸ் பண்றாங்க. என்னோட கேள்வி ஏன் ஆபாசமான கமெண்ட் பண்றீங்க அப்படிங்கறதுதான். அது வந்துட்டு அது அவசியம் இல்லையா? அரசியலுக்கு அப்படிங்கிற ஒரு நாகரிகம் இருக்கு. அந்த அரசியல் நாகரிகத்தை தலைவரும் பின்பற்றணும், அதை தொண்டர்களையும் பின்பற்ற சொல்லணும்.